அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கு இந்த ஒரு ஸ்னோ ஸ்டோம் இந்த பனி ஆகலமா பிஞ்சு கொண்டிருக்கிற நேரங்களில் ஒரு வெளியில போறோம். தேவையில்லாம பம்பா போகல, ஒரு தேவையான ஒரு வீடுகளுக்கு தேவையான சில சாமான் வாங்க வேண்டி இருக்கு. அதே நேரம் சனி ஞாயிறு தொடர்ந்து இந்த ஸ்னோ ஸ்டோம் இருக்கும்னு சொல்றாங்க. அதனால ஓரளவுக்கு இருக்கும் போதே போய் வாங்கினவன்றக்காண்டி தான் வெளியில போகிறோம். தொடர்ந்து இந்த ஸ்னோ ஸ்டோம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி போறேன்னு சொல்லிட்டு அதையும் தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டிக்டாக்லையும் ஃபாலோ பண்ணுங்க, பல்வை மொய்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம். வாங்க. நாள் நல்லா போய்கொண்டிருக்குது. பார்த்தா தெரியும் கண்ணுகள் அப்படி அடிக்குதுண்டு. ஸோ இன்னும் 2 நாள் சனி ஞாயிறு லாங் வீக்கெண்ட். ஸோ அதனாலதான் இந்த ஒரு முயற்சிக்கு போறோம். கேட்டா அது லாங் வீக்கெண்ட்ல ஏதாவது காய்ச்சலோ இல்ல தடிமனா சளியா ஏதாவது வரப்போதோ வந்தாலும் 2 நாள் இருக்கிறதுனால கொஞ்சம் சமாளிக்கலாம்ன்றதுனால தொடக்கத்துல இன்றைக்கு சனிக்கிழமையே போயிடலாம். ஸோ அப்படித்தான் போய்கொண்டிருக்கோம். அநேகமான வெளியிடங்கள பெருசா வாகனங்களும் இல்ல, ஆக்களும் இல்ல. ஸோ உங்களுக்கு ஒரு அத்தியாவசிய சாமான், அத்தியாவசிய பொருட்கள் வாங்கணுன்ற கண்டித்தான் நாங்களும் போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நேரங்கள்ல ஒருக்கா எப்போவாது ஒருக்கா இல்ல 2 தற்கா மட்டும்தான் இதை போய் ஒருக்கா அனுபவிக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இப்ப போறோம். இதை தொடர்ந்து போக முடியாது, தொடர்ந்து போனா உடம்புக்கு கெடுதலா இருக்கும்ன்றதுனால ஒரு முறை இல்லை 2 முறை ட்ரை பண்ணிட்டு அதையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் சொல்லித்தான் வந்திருக்கேன். நல்லா தான் இருக்குது. முதல் தடவை இப்படி ஒரு ஹெவியான ஒரு ஸ்னோஸ்டோம் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதான் வாழ்க்கை இங்கே ஊரு, அதாவது ஸ்ரீலங்காவோட இங்கே கனடாவில் இதான் வாழ்க்கை. இப்படித்தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. இதே நேரங்களில் சனி ஞாயிறு வேலை இருக்கிறவங்களும் அதெல்லாம் பொருட்படுத்தாம போய்கொண்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம், தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டுதான் இருக்கேன். யாரும் பண்ற மாதிரி இல்லை. சரி, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தொடர்ந்து அதை பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு காணொலி பிடிச்சிருந்தா இல்ல என்ன பிடிச்சிருந்தா நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில தான் தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த நேரங்கள்ல கையும் அருமையா விரைக்கும், கையெல்லாம் இந்த சுடுதண்ணில விட்ட மாதிரி அந்த கொதிக்கும். ஸோ என்ன செய்யறது, போன் யூஸ் பண்ணணும், இந்த வீடியோ எடுக்கணும். அதே நேரங்களில் சில நேரங்களில் கையை பொக்கெட்டுக்குள்ள இருந்தா இல்லை க்ளோஸ்ல இருந்தா கலட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரி நேரங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, சமாளிச்சு தான் ஆகணும். கையும் எப்படி இருக்குன்னு பாருங்க, விரைச்சு இந்த நகத்துக்குள்ள இல்லாமல் அவ்வளவு பெயினா இருக்கும். ஏன் நகம் கேட்டா வேலைக்கு போறதுனால இப்போ கையும் கொஞ்சம் பழுது, கொஞ்சம் உராய்வுகள் கூட, வேலை அந்த வேலை கொஞ்சம் கடினமான வேலைன்றனால கையும் கொஞ்சம் காய்ஞ்சு போயிருக்கு. அந்த காய்ச்சி போயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியா இருக்குது. அடியா கொட்டி கொண்டிருக்குது பாருங்கள் எவ்வளவு. இதெல்லாம் குவிச்சு விட்டுருக்காங்க. அதாவது ரோட்ல இருந்ததே, ரோட்ல போற வாகனங்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கத்த இருக்கிற அந்த கவர்மெண்டா அல்லது யூசியா, எங்க ஊர்ல யூசி மாதிரி இங்கத்த நகர சபைகள் அல்லது மாநகர சபைகள் அத ரோட்ல ஒதுக்கி அது ஒரு ட்ரக் மாதிரி வரும், அதால தள்ளி ரோடு 2 சைடும் அதை ஒதுக்கி விட்டுருவாங்க. ஸோ இது காலையில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. எப்ப இது முடிய போதும் தெரியல, தொடர்ந்து பெஞ்சு கொண்டே இருக்குது. பனிக்குள்ள பஸ் எல்லாம் ஏறி ஸ்காபரோ சென்டருக்கு வந்தாச்சு. ஸோ ஸ்காபரோ சென்டர் இவ்வளவுதான் பிஸியா இருக்குன்னு பார்த்தா பெருசா ஆக்கள் இருக்கிறாங்க. இந்த
இந்த பணியிலேயே மக்கள் வந்திருக்காங்க. என்ன செய்யறது, லாங் வீக்கெண்ட்ஸ், சாட்டர்டே சண்டே, சனி ஞாயிறு, அதுக்கு பிறகு திங்கள் ஃபேமிலி டேன்னு சொல்லி அதனால நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கால பெரிய ஒரு சோப், அதாவது கடை தொகுதி போட்டிருக்காங்க. இதுல டெக்கரேட்டு மற்ற அதுக்கப்புறமா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் போட்டு வித்துட்டு இருக்காங்க. நாங்கள் ஃபுட் கோர்ட், அதாவது சாப்பாட்டு தொகுதி, கடைகள் இருக்கிற தொகுதிக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் ஸ்காப்ரோ சென்டர் சாப்பாட்டு தொகுதி. ஆக்களும் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு ரொம்ப பிஸியா தான் இருக்காங்க. ஸோ இதுதான் நாங்கள் சாப்பிட்ற கடை. பாப்போம் இன்றைக்கு என்ன சாப்பிடுவோம்னு சொல்லி இன்றைக்கு பார்த்துருப்பீங்கள் வீடியோஸ். இந்த பனி பொழுதுல எப்படி பனி பிரதேசமாக இருந்தது என்று சொல்லி எங்கள் அனுபவத்தை நான் பார்த்துப்பேன். ஒரு சின்ன வீடியோ தான் இருந்திருக்கும், பெருசாக இந்த மாதிரி அந்த காணொலியில் வந்திருக்கோம் தெரியல. பட் என்ன பிரச்சனைண்டா, அந்த பனியில் அதிகமாக நாங்களால் வெளியில் தெரிய முடியலை. ஸோ அதனால் பஸ்ஸில் ஏறி வந்து இங்கே ஸ்காப்ரோ சென்டர்னு சொல்லி ஒரு மாலுக்கு வந்து எங்களுக்கு தேவையான சாமானை வாங்கிட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த காணொலி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஆதரவு தாங்க, பிடிக்கலைன்னா மன்னிச்சிடுங்க. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுறது நான் உங்கள் மொய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிக்டாக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். பெல் பை மொயூர். நன்றி.